கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. எருசலேமுக்கு அருகிலுள்ள பட்டணங்களிலிருந்து ஏராளமான ஜனங்கள் இயேசுவின் உபதேசத்தை கேட்க வந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். உவமை என்பது ஒரு கொள்கையோ அல்லது கருத்தையோ கற்பிப்பது ஆகும். அதை கேட்ட பின்பு அதில் உள்ள உண்மையை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டும். இயேசு வாழ்ந்த இடங்களில் அதிக விவசாயம் இருந்தபடியால் இந்த மண்ணின் உவமையை கூறினால் மக்களுக்கு நன்றாக புரியும் என்று கூறினார். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதை வழியருகே விழுந்து மனிதர்களால் மிதிக்கப்பட்டது. பறவைகள் அதை விழுங்கின. இந்த வசனத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், விதைக்கிறவன் நிலத்தின் சொந்தக்காரராகிய தேவன் என்று கற்றுக்கொள்கிறோம். விதை என்பது வேதத்தில் உள்ள வசனங்கள் என்று கற்றுக்கொள்கிறோம். ஆகவே விதைகளெல்லாம் நல்ல விதைதான். அதை விதைக்க புறப்பட்டான் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த விவசாயி முதலில் தன் நிலத்தில் விதைகளை சிதறடித்தான். இன்று ஊழியர்கள் மூலமாக விதைகளாகிய வசனங்கள் மக்களுக்குள் சிதறடிக்கப்படுகின்றன என்பதாகவும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அவன் சிதறடிக்கும் போது சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது என்பதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நடைபாதை அருகே நிலம் எப்பொழுதும் மனிதர்கள் மிதிக்கிற இடமாக இருக்கிறபடினாலே நிலம் இறுகியதாக இருக்கும். அதனால் விதை மண்ணுக்குள் செல்ல இயலாது. மண்ணினுள் செல்ல முடியாத விதை நிலத்தின் மேலே கிடப்பதால் மேலே பறந்து போகிற பறவைகளின் கண்களில் படுகிறது. உடனே பறவைகள் விதைகளை பொறுக்கி கொண்டு போய் விழுங்கிவிட்டது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் ஒருவர் வாரம் தவறாமல் ஆலயம் செல்வார். ஆனால் வீட்டிற்கு வந்தவுடனே மனைவி பிள்ளைகள் இன்றைக்கு என்ன பிரசங்கம் என்று கேட்பார்கள். அவர் ஒரு நாள் சொல்ல மாட்டார், மறந்து விடுவார். இருதயத்துக்குள்ளாக வசனம் செல்ல முடியாதபடி இருதயம் கடினமாக இருந்ததால், வசனங்கள் இருதயத்திற்கு வெளியே கிடந்ததால் அவர் வீட்டிற்கு வருவதற்குள் சாத்தான் ஆகாயத்து பறவை போல் வந்து பட்சித்து போட்டுவிட்டான். அதனால் அவரால் கூற முடியவில்லை. மேலும் அவர் வசனத்தை ஏனோதானோ என்று கேளாமல் ஜாக்கிரதையாக கேட்டால் கூறிவிடுவார், விழிப்பாய் கேட்டாலும் கூறிவிடுவார். ஆகவே நாம் ஆலயத்தில் ஜாக்கிரதையாக விழிப்பாக இருக்க வேண்டும். இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அனுதினமும் ஆலயத்திலும் மற்ற இடங்களிலும் ஊழியர்கள் மூலமாக வசனத்தை கேட்கிறோம். கேட்கும்போது நாம் அதை புரிந்து கொண்டு விளக்கமாக தூக்கமில்லாமல் ஜாக்கிரதையாக கேட்கவில்லை என்றாலோ அல்லது கடினமான இருதயம் உள்ளவர்களாக அலட்சியமாக கேட்பதாலோ கேட்ட வசனம் இருதயத்திற்குள்ளாக செல்லாது. அதனால் வீட்டிற்கு செல்லும் வழியிலேயே பிசாசானவன் வந்து வசனத்தை பொறுக்கி கொண்டு விழுங்கி விடுகிறான் என்பதாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகையால் அன்பானவர்களே, நாம் எப்பொழுதுமே ஆலயத்திற்கு செல்லும் போது சரியான நேரத்திற்கு சென்று ஜாக்கிரதையாக விழிப்புள்ளவர்களாக இந்த வசனம் என் வாழ்க்கைக்கு எந்த விஷயத்தில் பிரயோஜனமாய் இருக்கிறது என்று உற்று நோக்கி கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வசனங்களை ஜாக்கிரதையாய் கேட்கவும், விழிப்புள்ளவர்களாக கேட்கவும், வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ளவும் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.